இதனால வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால காலையில் எந்திரிக்கும் போதே மணி 4 மணி போல் ஆயிடுது. அதுக்கப்புறம் வாசக்குட்டி சாணம் தெளித்து அழகாக கோலம் போட்டு விளக்கேற்றிட்டு வரதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுது. நீங்கள் சொல்லி இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோலத்துக்கு கொஞ்சமாவது கலர் கொடுத்தா தான் எனக்கே பிடிக்குது. இது லேட்டாக இருந்தாலும் கோலம் கொஞ்சம் பிளான் பண்ணாமலே கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அப்படியே பிடிச்ச மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கலர் கொடுத்துட்டானா பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஷாப்பிங்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பொங்கல் வேலையும் முடிக்கல, பொங்கல் ஷாப்பிங்னு ஆரம்பிக்கல. பொங்கலுக்கு ஆஃபர் கொடுத்துட்டோமா, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காம குட்டிமாவுக்கு உடம்பு சரியில்லை. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாவே நமக்கு வீட்டில் எந்த வேலையுமே நடக்காது. இதில் வர ஆஃபர் வர விட்டுருக்கோமா, ஆஃபரையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு குட்டிமாவும் பார்த்துக்கிட்டு அதனால் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது. யாரெல்லாம் பொங்கல் ஷாப்பிங் முடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு உடுப்பி ஸ்டைலில் ரசம் வைக்கலாம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சீரகம், மிளகு, தனியா, வெந்தயம், அது கூட காரத்துக்கு ஏற்ப வரமிளகா 2-3 கருவேப்பிலை தான் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து பேஸ்ட் மாதிரி அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, தட்டி வச்ச பூண்டு சேர்த்துட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம வேக வச்ச பருப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் புளி கரைசல், உப்பு, அந்த மசாலா பேஸ்ட், அது கூட தண்ணிலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கி விட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கினா சூப்பரான உடுப்பி ஸ்டைல் ரசம் ரெடி.